Exercise 1.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் தி ஃபாலோவிங். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2x2 அந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. 2 rows 2 columnsல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து அட்ஜாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்படி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து கோஃபேக்டர்னா ஒன்றும் இல்லை, ரோவையும் இந்த காலமையும் நம்ம மறைச்சிட்டோம்னா நமக்கு வந்து இங்கே 2 இருக்கும். ஸோ இப்போ அந்த வேலையை எழுதிக்கிறான் 2. இதில் உள்ள ரோவையும் காலமையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இப்போ 6 இருக்கும். 6ங்கிறது இங்கே வந்து இப்போ -6. நெக்ஸ்ட் இங்கே 6 இருக்குது. இப்போ 6ல் உள்ள ரோவையும் காலமையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து 4 கிடைக்கும். இங்கே 4ல் வந்து -4 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து -4 அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு 2 எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரோவையும் காலமையும் வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு வந்து -3 இருக்கும். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் வரும். அதனால வந்து -3 வந்து அப்படியே வந்துடும். ஸோ நம்ம இப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து அட்ஜாயிண்ட் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அட்ஜாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா இந்த வேல்யூ இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏன்னா இப்போ வந்திருக்க ஆன்சருக்கு அதாவது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதோட டிரான்ஸ்வர்ஸ் தான் அட்ஜாயிண்ட் ஏ. அப்போ வந்து 2 -6 -4 -3. ஸோ இதுக்கு வந்து டிரான்ஸ்வர்ஸ் எடுக்கணும். டிரான்ஸ்வர்ஸ் எடுத்தோம்னா ரோ வந்து காலமாக மாறிடும், காலம் வந்து ரோவாக மாறிடும். 2 -6 -4 -3 மாறிடும். ஸோ இப்போ வந்து அட்ஜாயிண்ட் வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து இதுதான்.